வணக்கம் நண்பர்களே. நேற்று நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பிரயாணத்தில் கரூரில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த சம்பவம் குறித்த பதிவு ஏற்கனவே நான் தனியாக போட்டிருக்கேன். ஆனால் அவர் அந்த வாகனத்தின் மேல் நின்று கொண்டு தன்னுடைய ரசிகர்களை நோக்கி அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது, முக்கியமாக சொல்கிறேன், அவருடைய தொண்டர்களை நோக்கி அல்ல. ஏனென்றால் அவர் அரசியல்வாதி அல்ல, அது வேறு விஷயம். அவர் ரசிகர்களை நோக்கி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செருப்பு வீசப்பட்டது. அதை நேரலையில் பார்த்தவர்களுக்கு தெரியும். நேரில் கலந்து கொண்டவர்கள் கூட அது அவர்கள் பார்த்திருப்பார்களா என்பது சந்தேகம். காரணம், அது ஒரு சில வினாடிகளுக்குள் முடிந்து விட்டது. செருப்பை வீசியது யாராக இருக்கும்? விஜய் ரசிகர் செருப்பை தூக்கி வீசுவாரா, இல்லை போலீஸ் தூக்கி வீசுமா, இல்லை அதிமுக தொண்டர் தூக்கி வீசுவாரா? நான் போலீஸ் என்று குறிப்பிட்டது அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யார் யார் என்பதை வைத்து. யார் வீசியிருப்பார்கள் நீங்களே கணித்து கொள்ளுங்கள். அப்போ அந்த செருப்பு தூக்கி நடிகர் விஜய் மேலே வீசினதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட வேண்டும், பதற்றம் ஏற்பட வேண்டும், அல்லது கலகம் ஏற்பட வேண்டும். இப்படி செருப்பு தூக்கி வீசினோன்னு சும்மா விட மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு நிச்சயமாக ஒரு சலசலப்பு ஏற்படும். காவல்துறை வரும், தடியடி நடத்தும். அந்த கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தது யார்? எந்த கூட்டமாக இருக்கும்? இப்படி நயவஞ்சக கூட்டத்தை வைத்து கொண்டுதான் நாம் அரசியலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இது முக்கியமான அரசியல் ஆய்வுக்காக நான் சொல்கிறேன். இதில் எந்த கட்சியும் குற்றம் சாட்ட வேண்டும் என்பதும் என் நோக்கமல்ல. செருப்பு வீச்சு வாங்கினார் என்று விஜயை இழிவுபடுத்துவதும் என் நோக்கமல்ல. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் மீது செருப்பு வீசப்பட்டதற்கான முதல் அறிகுறி எங்கிருந்து? அந்த இடத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கூட்டத்தை நெருக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான காரணிகளில் ஒன்றாக அந்த செருப்பு வீச அமைந்திருந்தால், ஆனால் அந்த செருப்பு வீச்சை கவனித்தார்களா என்பது கூட எனக்கு தெரியாது. வேண்டுமானால் நீங்கள் நீங்கள் மீடியா நண்பர்களிடம் கேட்டு ஒளிப்பதிவை வாங்கி கூட கேட்டு பாருங்கள். பத்திரிகை நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் கூர்ந்து கவனித்திருப்பார்கள். அந்த செருப்பு வீச்சு நடந்தது வீடியோவாக கூட நீங்கள் பார்க்கலாம், நேரலையில் பார்த்திருக்கலாம். யார் வீசியது, என்ன நோக்கம், இதற்கான மூல காரணம் என்ன? ஒரு மோசமான ஜனநாயகமற்ற ஆரோக்கியமற்ற அரசியலை நோக்கி நம் தலைமுறை சென்று கொண்டு இருக்கிறது. கவனமாக இருப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.